ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா காருக்கு அசம்பிள் பண்ண ஒரு ஆம்பிளிஃபையர் 2.1. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா காரு, டாட்டா ஏசி, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வால்யூமு, கீழே அந்த பேலன்ஸுன்றது வந்து சப்பு, இங்கிட்டு பேஸு ட்ரிபிள். ஸோ பேலன்ஸுக்கான அந்த ஹோலில் சப்பு வந்து வச்சுருக்கோம். பின்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து மாட்டியிருக்கோம், வேறு எதுவும் கிடையாது. இந்த பக்கம் பேஸ் ட்ரிபிள் வந்து மாட்டியிருக்கோம். அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்ம 4440 2 ஐசி வச்சது ப்ளஸ் அதுலேயே பேஸ் ட்ரிபிள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த போர்டு தான் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த போர்டு தான். இது பார்த்தீங்கன்னா நிறையா பிராண்ட் வந்து விட்றாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் இருக்கும், எம்பிஎஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த பிராண்டு CD 300 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இந்த பிராண்ட்லேருந்து நம்ம வாங்கியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே 4440 மோனோ போர்டு வந்து ஒன்று வாங்கியிருக்கோம். சப்பு ஃப்ரீயோடையே இருக்கும். ஸோ சப்பு ஃப்ரீ சேர்த்து அந்த மோனோ போர்டே வரும். அது பார்த்தீங்கன்னா 4440 மோனோ போர்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கு ஒரு பட்டன் வச்சாச்சு. இதிலேருந்து நம்ம கொடுக்குற பவர் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா கார்லேருந்து டேரெக்டாக 12 வோல்ட் டிசியை கொடுத்துக்கலாம். இந்த இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயோடு இருக்க அந்த சப்பு போர்டு. ஸோ ஃப்ரீயும் சேர்ந்து வந்துடும், அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த சப்பும் வந்துடும். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதை கனெக்ட் கான் சொல்லிட்டு CON சொல்லிட்டு 2 பட்டன் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணால் தான் அந்த ஃப்ரீயோடு சேர்த்து ஒர்க் ஆகும். இல்லாட்டி நீங்கள் வந்து இன்புட் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்புட் லைன் வரும், அவுட்புட் லைன் வரும், பவர் சப்ளையும் வரும். ஸோ இன்புட் லைன் அங்கே இருக்கும். இது 2 அவுட்புட் லைன் ஒரு பவர் சப்ளை மாற்றி சொல்லிட்டேன். ஸோ 2 அவுட்புட் லைன் ஒரு பவர் சப்ளை அதுலேயே வந்துடும். ஸோ அந்த 6 பின்னு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டில் இருக்குது இவ்வளோ தான். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி தான் பேலன்ஸுன்னு சொல்கிறத வந்து வச்சு விட்டோம். ஏன் அப்படின்னா அங்கே இடம் பத்தலை. ஸோ அதனால் வந்து பேலன்ஸு வச்சா தான் அது கரெக்டாக இருக்குது. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பின்னாடியே பேலன்ஸ் வச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக வச்சு நம்ம கமெண்ட் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.